ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது மத்திய அரசு சார்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. அதாவது 2 கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. இப்போதைக்கு முதல் கட்டமாக உங்கள் வீட்டை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. சுயமாக நீங்களே ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணிக்கலாங்க. அதுக்கான கடைசி தேதி ஜூலை 31ங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி பண்ணுறது. இது வரைக்கும் பண்ணாதவங்க ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி வருவாங்க. அதாவது வீட்டு பட்டியல், அதாவது உங்கள் வீடு தேடி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர், இதுக்கு நிறையா வாலண்டியர் ஆஃபீஸர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணதற்கான நம்பரை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நான் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 33 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 33 கேள்விகள் என்ன, அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க. எதுவுமே இல்லை, உங்கள் வீடு எந்த பொருளை வச்சு கட்டினீங்க, அதாவது பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், தரையாக இருக்கட்டும், உங்களுடைய சுவராக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி கட்டினீங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அதேமாரி எத்தனை திருமணமான தம்பதிகள் இருக்காங்க, குடும்பத் தலைவர் பெயர் என்ன, அவங்க ஆனா பெண்ணா, கம்யூனிட்டி என்ன, உங்கள் வீட்டு நிலை எப்படி இருக்குது, இதை பற்றி உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, பாத்ரூம் வசதி எவ்வளோ இருக்குது, அதேமாரி சமையல் வசதி இருக்கா, என்ன சமையல் வசதி, என்ன சோர்ஸ் பயன்படுத்துகிறீங்க, குடிநீர் வசதி இருக்கா இல்லையா, கழிப்பிட வசதி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின், டிவி இருக்கா, ஸோ கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்கா, ஸ்கூட்டர் சைக்கிள் எல்லாமே இருக்கா, அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்களே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் பண்ணாதவங்க அவங்க பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவாங்க. இப்போ நான் ஆன்லைனில் பண்ணியிருக்கேன், எனக்கான சென்செக்ஸ் நம்பரை எப்படி எடுக்கிறதா அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் அந்த சென்செக்ஸ்க்கான நம்பர் வந்திருக்கும். இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை, முதல்ல உங்கள் ஸ்டேட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடு அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேம் கேட்கும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் நேம், உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுங்க. இதிலே உங்களுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. பயனர் விவரங்கள், சுய விவர தகவல் அப்படின்ற மாரி கீழே வந்துருச்சு பாருங்கள். ஸோ குடும்பத் தலைவர் பெயர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, கீழே இருக்க பாருங்கள் எஸ்சி ஐடி, இதுதான் உங்களுக்கான சென்செக்ஸ்க்கான ஐடி. இந்த ஐடி நம்பரை தான் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த நம்பரை அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ சேம் அதேமாரி உங்கள் நேம், மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி எஸ்சிக்கான ஐடி காமிச்சிருங்க. இந்த ஐடியை மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சாவே போதுமானது. இல்லை சுயமாக கணக்கெடுப்பு பண்ணாதவங்க வீடு தேடி கண்டிப்பாக வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த 33 கேள்விக்கு ஆன்சர் பண்ணவே போதுமானது. அவங்களே ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் எஸ்எம்எஸ்க்கே வந்திருக்கும். எஸ்எம்எஸ்ஸை மிஸ் பண்ணவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.